ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அத்தையோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சட்டி அடுப்பில் வச்சுட்டு சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சட்டி காயிற கேப்பில் எங்கள் வீட்டில் குரங்கு மாமா நேற்று சாப்பிட்ட பஜ்ஜி கவர் ஃபுல்லாக பிரித்து வேலை பார்த்துட்டாரு. சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை அந்த ஐட்டத்தை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துடணும். கருவேப்பிலை. எனக்கு எங்கள் அத்தைக்கும் இடையில் அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன கன்வர்சேஷன் என்னன்னா, 2 பேருக்குமே எண்ணெய் ஊற்றுறது கை நிற்க மாட்டேங்குது. கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் ஆட்டினாலும் சரி, அள்ளி ஊற்றிடுறது. அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரமாக. வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு. நாங்கள் மட்டனை குக்கரில் வேக வச்சிட்டோம், அதனால் இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்து நல்லா தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுட்டு குக்கரில் ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற மட்டன் அதையும் உள்ளே சேர்த்துட்டோம். எங்கள் அத்தை வைக்கிற மட்டன் குழம்புல பூண்டு சேர்க்க மாட்டாங்கங்க. நான் கூட நினச்சேன், என்னடா அத்தை பூண்டு போடாமல் மட்டன் குழம்பா அப்படின்னு. ஆனால் இப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அந்த மட்டன் குழம்புக்கு எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, அம்மா வீட்டு ஃபேமிலியும் அடிக்ட்டு. நமக்கு தேவையான அளவு தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான், எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு. அவ்வளோதாங்க. பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நமக்கு எந்த அளவுக்கு கொதிச்சு வரணுமோ அந்தளவுக்கு கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணோன்னா வித்தவுட் பூண்டு மட்டன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.